நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஹவு டு இம்ப்ரூவ் வெட் ரப் ஃபாஸ்ட்னஸ். அதாவது வெட் ரப்பிங் ஃபாஸ்ட்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு லாட் ஒரு பல்க் ஆர்டர் ஃபர்ஸ்ட் லாட் எடுத்துட்டீங்க, நீங்கள் எல்லா ப்ரிகாஷனும் எடுத்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெட் ரப் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வர லாட்டில் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நான் சொல்றது வந்து புதுசாக எடுக்க போகிற லாட்டுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும். ஆல்ரெடி வந்து ஃபெயிலியர் ஆனது கிடையாது. புதுசாக நம்ம அடுத்த ஆர்டர் எடுக்க போகிறோம். அதில் வந்து வெட் ரப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக்னுடைய ஸ்ட்ரக்சர். இது வந்து ஹேரியா ஃபசியா இல்லாம பிளைன் சர்ஃபேஸா இருந்ததுன்னா அப்படின்னா கண்டிப்பா வந்து வெட் ரப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற டைஸ் வந்து லோ சப்ஸ்டாண்டிவிட்டி டைஸா இருக்கும். நம்ம ஆல்ரெடி சப்ஸ்டாண்டிவிட்டிங்கிறது பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த லோ சப்ஸ்டாண்டிவிட்டி அதாவது டெண்டன்சி டுவர்ட்ஸ் ஃபைபர் அது வந்து லோ ஆர் மீடியமா இருக்கணும், ரொம்ப ஹையா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபிக்சேஷன், அதாவது எக்ஸாஸ்ட் ஃபேப்ரிக்ல வந்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டு உள்ள ஃபிக்ஸ் ஆகக்கூடிய தன்மைகள் வந்து அதாவது மேக்சிமம் ஃபிக்ஸ் ஆயிடணும். ஃபிக்சேஷன் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வாஷாப் இருக்கணும். வாஷாப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கணும். டிடர்ஜென்ட்ஸ் வந்து கரெக்டான டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் வாஷஸ் வந்து டெப்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இருக்கணும். அதில் உள்ள எம்எல் ரேஷியோ, அதாவது வாஷாப் கொடுக்கும்போது எம்எல் ரேஷியோ கம்மியாக இல்லாமல் அதிகமான எம்எல் ரேஷியோ வச்சு பண்ணோம் அப்படின்னா வாஷிங் எஃபிஷியன்சி வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைஸ் பொறுத்த வரைக்கும் டையிங் ப்ராசஸ் பண்ணும்போது சால்ட் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடாது. எக்ஸஸாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா டைஸ் எல்லாம் போய் எக்ஸாஸ் ஆகி ஃபைபர் மேலே போய் உட்காந்துக்கும். ஆனால் ஃபிக்சேஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து 80% தான் ஃபிக்சேஷன் ஆகும். ஆனால் 85% to 90% தான் வந்து எக்ஸஸ் ஆகிறது போது நீங்கள் எக்ஸஸ் சால்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது அடிஷனலாக 5% இல்லை 8% வந்து அடிஷனலாக வந்து ஃபைபரில் போய் உட்காந்துக்கும். அதை ரிமூவ் பண்ணுறது சிரமம். வாட்ஸ்அப்பில் வந்து ப்ராப்பராக ரிமூவ் ஆகாமல் நமக்கு வந்து வெட் ரப் ஃபாஸ்ட்னஸை கொடுக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணக்கூடிய அல்கலி வந்து கரெக்டாக இருக்கணும். அல்கலி வந்து எக்ஸஸாக போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிக்சேஷன்லாம் முடிஞ்சது போக ரியாக்டிவ் டைஸை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணி அதை வந்து போய் ஃபைபர் கூட பாண்ட் ஃபார்ம் ஆகாத மாதிரி அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிடும், அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஹைட்ராலிசிஸ் டைஸ் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட்னஸ் வந்து போகிறாரு. கம்மியாக இருந்தது அப்படின்னா ஃபிக்சேஷனே வந்து ப்ராப்பராக நம்ம 80% ஃபிக்சேஷன் பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா 80% ஆகாது. ஏன்னா ப்ராப்பரான ஆட்கள் இல்லை பிஹெச் அச்சீவ் ஆகலை அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகாது. ரெண்டுமே ப்ராப்ளம், அதிகமாக இருந்தாலும் ப்ராப்ளம், கம்மியாக இருந்தாலுமே ப்ராப்ளம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் ஏஜென்ட் ப்ராப்பரான அடிக்குவேட் ஃபிக்ஸிங் வந்து கொடுக்கணும். ஃபிக்ஸிங் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸான டைஸ் எல்லாம் வந்து சர்ஃபேஸில் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட்னஸ் வந்து போராக கொடுக்கும். அதை வந்து நம்ம கிளிக் மாதிரி போட்டு நம்ம ஃபைபர் கூட பாண்ட் பண்ணுறது தான் ஃபிக்ஸிங் ஏஜென்டோட வேலை. அதனால் ப்ராப்பரான அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் ஃபிக்ஸிங் ஏஜென்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் சாஃப்ட்வேர் வந்து கேட்டயானிக் போட்டீங்க அப்படின்னா வெட் ரப் வந்து கண்டிப்பாக போராயிரும். அதுக்கு பதிலாக வந்து சிலிக்கான் போடணும். அதுலேயே மேக்ரோ எமல்ஷன் போடணும். மேக்ரோ எமல்ஷன்னா அதனுடைய மாலிகுலர் பெருசாக இருக்கிறதுனால திக் லேயரா வந்து சர்ஃபேஸ்ல போட்டாயிரும். அப்போ வந்து நம்ம ரப்பிங் ஃபாஸ்டர்ஸ் ரப் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஸ்லிப் ஆகி அந்த சிலிக்கான் திக் லேயர்ல பட்டு ஸ்லிப் ஆகி நமக்கு வந்து ப்ராப்பரான ரப்பிங் கிடைக்காம அதனால வந்து எந்த ஒரு ஹீட்லாம் ஜென்ரேட் ஆகாம ரப்பிங்னால வரக்கூடிய ஸ்ட்ரெயினிங்கை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஆர்டர்ல நீங்க கண்டிப்பா ஃபாஸ்ட்னஸ் வந்து 1/2 கிரேட் to 1 கிரேட் வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஆர்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம்.